எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாக்கும் கொஞ்சம் திருநீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. அதே நேரத்துல வெண்ணிலாவுமே அவங்க ஃபேமிலியோட தங்கி இருந்த பழைய வீட்டையுமே இங்க ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்காங்க. இதை பாத்துட்டு இருக்க காவேரியுமே இங்க நர்ஸை பார்க்க நர்ஸுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க அவங்களா தான் வந்து நின்னாங்க, ஆனா எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப நேரமா அந்த வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே எங்க காவேரி கிட்ட அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவேரியுமே சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த கோயில இருந்து எடுத்து வந்த பிரசாதத்தை கொஞ்சம் விபூதியா வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் காவேரி கையை பக்கத்துல கொண்டு வந்த உடனே இங்க வெண்ணிலா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியும் இங்க பாருங்க வெண்ணிலா, நான் உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்ல, வெறும் திருநீர் மட்டும் தான் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருநீரை லைட்டா வச்சு விடுறாங்க. இந்த பக்கம் அவங்க வெண்ணிலாவை ரொம்பவே பார்த்து கவனிச்சுக்கிற விஷயம் இந்த பக்கம் விஜயமே கவனிக்கிறாரு. அவருமே என்கிட்ட புரியாத மாதிரி என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இங்க வந்து வெண்ணிலாக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கியோ, இங்க ஒரு பயங்கரமான நடிப்பு கல்லிதான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயமே இங்க காவேரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க காவேரியை கூப்பிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன காவேரி, இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, நீ என்னெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப எப்போது காவேரியுமே இங்க விஜய் கிட்ட என்ன நேத்து விட்டதை மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா, மறுபடியும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இங்க சண்டை போட வராங்க. ஆனா இந்த பக்கம் விஜயமே சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் காவேரியுமே அவங்க கோயில்ல இருந்து எடுத்து வந்த பிரசாதத்தை இந்த பக்கம் வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப விஜயமே நீயே வச்சு விடு, எப்போ நீ தானே வச்சு விடு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து காவேரி மூலமா வந்து விபூதியை வைக்க சொல்றாங்க. அப்ப காவேரியுமே அந்த விபூதியை இங்க விஜய்க்கு வைக்க போகும்போது கரெக்டா விஜயமே அங்க காவேரி மேல இருக்க அன்பு நல்லா லைட்டா அவங்க லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காவியா அந்த விஷயம் பிடிக்காதனால அவருக்கு பெட்டியில இருந்து கொஞ்சம் லைட்டா விலகி போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயமே அந்த விபூதி வச்ச உடனே நீ எப்போ உங்களை ஊதி விடுவல அந்த மாதிரிலாம் விட மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் விஜயமே சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, சரி காவேரி நீ என்ன பண்ற அப்படின்னா முதல்ல வந்து உன்னோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட காவேரியுமே எதுக்காக நான் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் விஜயமே ஞாபகம் இல்லையா, நாளைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல, அதனால நான் சொல்றேன் துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்க, உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு, அது நாளைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காரு. ஆனா எங்க காவேரியோட மனசுல நாளையோட நம்மளோட அக்ரிமெண்ட் முடிய போகுது, அதுக்காக தான் நம்மள கிளம்ப சொல்றதுக்காக தான் இதை பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தோட போய் டைரக்டா இந்த பக்கம் அவங்களோட பெட்டி படிக்க எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நிவினோட வீட்டுல எவனாவும் கிளாஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது சொன்னா நோட் பண்றதுக்கு ஒரு நோட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிவினோட கபோர்ட் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ஒரு டைரி ஒன்று இருக்கு, அந்த டைரி எழுதாமே இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரியுமே ஓகே எழுதல அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ண பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து எதுவும் எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவங்களும் ஷாக் ஆயிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த பக்கத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து யமுனாக்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனா நிவின் வந்து காவேரி இந்த நாள்ல என் கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வச்சிருக்காங்க. அதுல டேட்டுமே வந்து நாளைக்கு டேட்ல இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் யமுனாக்கு என்ன பேசுறதே தெரியல. அப்ப கரெக்டா நிவினுமே உள்ள வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அவரோட கபோர்டு வந்து இது மாதிரி இந்த கபோர்ட்ல இருந்து எடுத்தியா, என்ன எடுத்த, என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து யமுனாட்ட கேட்கறாங்க. அப்ப எவனோ ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு நான் என்ன எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, சொல்லப்போனா உங்க டைரி தான் எடுத்து அப்படின்ற மாதிரி அந்த டைரி தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் நிவினுமே முதல்ல அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா யமுனாவுமே எதுக்காக இதுல இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி என்னுடன் வந்து சேர போகும் நாள் அப்படிங்கிற அந்த பக்கத்தை இவங்க ஓபன் பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா நிவினுமே அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனது, இப்பெல்லாம் அது எழுதுறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யமுனாவுமே அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனது கூட இருக்கட்டு, அப்புறம் எதுக்காக இந்த வருஷம் நாளைக்கு டேட் போட்டிருக்கீங்க, எனக்கு அது புரியல, முதல்ல எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க நிவின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிவினுமே எங்க பாரு தேவையில்லாம என் விஷயத்தில் தலையிடாத, முதல்ல அந்த டைரி கூட அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் வந்து யமுனாட்ட ரொம்ப ஹாஷா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அப்ப கரெக்டா யமுனாவுமே எனக்கு இது தெரிஞ்சாகணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், முதல்ல எனக்கு இதை உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க நவீன் கிட்ட அவங்களுமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிவினுமே ரொம்பவே பிரஷர் ஆயிட்டு ஆமா இந்த மாதிரி காவிரி இந்த நாள்ல விஜயை விட்டு பிரிஞ்சிருவா, அதுக்காக தான் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு யமுனாவும் என்ன சொல்றீங்க, எதுக்காக விஜயை விட்டு காவேரி பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் நிவின் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு யமுனாக்கு என்ன பேசுன்னு தெரியல, அப்படியே பயங்கரமா ஷாக்காக போய் நிற்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா குமரன் தொலைச்ச பணத்துக்காக தான் இந்த பக்கம் காவேரி ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜா இந்த பக்கம் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் நாளையோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் யமுனாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே பயங்கர கோபத்தோட அங்க இருக்கிற அந்த டைரியுமே தூக்கி எரிஞ்சிட்டு டேரக்டா அவங்களுமே அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா காவேரி நம்ம குடும்பத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே கண்டிப்பா காவேரி நம்ம போய் பார்க்கணும், இந்த விஷயத்துல அவகிட்ட அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட யமுனாவுமே அங்க இருந்து டேரக்டா அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே கோபத்தோட இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட போது அதை காப்பாத்துறதுக்கு நம்ம வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து யமுனாவுமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட போதா, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யமுனாவுமே ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா வீட்டுக்கு போய் இங்க காவேரி பத்தியான எல்லா உண்மையும் அவங்க வெளியில கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க காவேரியும் விஜய் இப்போ ஒன்னா சேரணும்னு நினைக்கிற விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களே அதை பேச்சு வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you. நம்ம இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.